அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல்ல பல்வேறு நிகழ்வுகள் நேர்ந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒட்டுமொத்த தமிழகமே உற்று நோக்கி எதிர்பார்த்த தூத்துக்குடி விளாத்திக்குள மாணவியோட பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு அந்த கயவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கிய வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய சட்டசபை அப்படின்றது தொங்கு சட்டசபையா தனி பெரும்பான்மை இல்லாத நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கட்சி கூட்டணியோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம என்னதான் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் மிக முக்கிய மாற்றங்கள் இன்னைக்கு அரசியலில் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். டீட்டெயிலாக உள்ள பார்க்க வந்தவங்க சேனலை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்த அந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி, அதாவது கழிவறைக்கு செல்லும் போது அந்த மாணவியை சின்னாப்பின்னமாக்குன ஒரு கயவன் தர்ம முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு நாய் அப்படின்னு சொல்லலாம், தெருநாய். அந்த நாய்க்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பு வந்துச்சு. போக்சோ நீதிமன்றத்தின் கீழே நீதிபதி பிரீதா அவர்கள் அவனுக்கு 2 தூக்கு தண்டனை அப்படின்றது, அதாவது இரட்டை தூக்கு அப்படின்னா தூக்குக்கு அப்புறமும் தூக்கு அந்த மாதிரி, அதாவது 2 தொங்குற மாதிரி வரும். அந்த தூக்கு கொடுக்கறதா நீதிபதி வழக்கு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும், இதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடுலாம் போவாங்களா, இந்த குற்றவாளிக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. இப்போ குற்றவாளி தரப்புல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் வழக்கை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஞானசேகரனுக்கு இதே போல தான் தூக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மேல்முறையீடு போய் 90,000 ரூபாய் அபராதத்தோட அதுக்கப்புறமா அந்த வழக்கு அப்படின்றது இரட்டை ஆயுளா மாற்றப்பட்டுச்சு. இப்போ கூட அவர் ரொம்ப மோசமான நிலைமையில ஜெயிலுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. என்னை உள்ளேயே கொல்ல பார்க்குறாங்க, நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன் அப்படின்ற விஷயம்லாம் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறமா என்னமோ தெரியல, அதை மூடி மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த குற்றவாளிக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை அப்படின்றத நிறைவேற்ற போகிறாங்க. ஆனால் இதை நிறைவேற்றப்படுமா, இவனுக்கு தூக்கில் போய் தொங்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். இவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போகும். முதல்ல இது ஒரு போக்சோ கேஸ் அப்படின்றனால இது ஜாமீன்ல வெளியில விடுறதுக்கோ இந்த மாதிரி எதுவுமே வேலை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி ஒரு முதியோருடைய ஒரு கொலை, அதாவது வயசான பாட்டியம்மாக்கிட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஆல்ரெடி ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைதி. இவர் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியில் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சனால திரும்பி இவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால முழுக்க குற்றவாளிக்கு தண்டனை அப்படின்றது உறுதியாயிருச்சு. அது இப்போ வரைக்கும் தூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு போச்சுன்னா இது இரட்டை ஆயுளாக குறைக்கப்படுமே தவிர வேற எந்தவித மாற்றமும் ஆகாது அப்படின்றது தான் உண்மையான கருத்து. நம்ம எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி தூக்கில் இன்னைக்கே தொங்க விட்டுட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு குற்றமே நடக்காது. அதனால நம்ம அப்படி நினைக்காம இன்னும் நம்மளுடைய நாடு வெளிநாடு மாதிரி மாறலை, சீக்கிரம் அந்த மாதிரி மாறணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களின் ஒரு கண்ணீராக இருக்குது. அதே போல் இந்த கோவை மாணவி வழக்கு முந்தா நேற்று நடந்த அந்த சம்பவத்திலையும் கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வர் உறுதியளிச்சிருக்காரு. அந்த கயவர்கள் 2 பேருக்குமே என்னால் முடிஞ்ச தக்க தண்டனையும் கடும் தண்டனையும் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு என்னமோங்க மித்த வழக்குகளை விட ரொம்ப வேற மாதிரி விதமாக திசை திருப்பி பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களில் சந்தேகத்தை எழுப்புற விதமாக அந்த மாதிரி செயல்கள் நடந்துட்டு இருக்கு. முழுக்க குற்றமே தாய் மேலே கொண்டுட்டு வராங்க. கண்டிப்பாக இதை காவல்துறை நல்ல ஒரு ஆராய்ச்சி இந்த கேஸில் நல்லபடியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம். கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்கிற தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. நேற்று அந்த பெற்றவங்களை பார்த்தும் அந்த பொண்ணோட சித்தியை பார்த்தும் பிரஸ்காரங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சிறப்பான கேள்வி. கண்டிப்பாக அந்த அம்மாவால் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ தூரம் அவங்க மேலே பொய் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அப்படியே கடந்து நம்ம அதிமுக அரசியலுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லா தலைவர்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் சிவிஎஸ் சண்முகம் தரப்பு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவும் தெரிவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏவை கொண்டு சிவிஎஸ் தரப்பு, அதாவது சிவிஎஸ் எஸ்பி வேலுமணி அவர்களோட தரப்பு தான் அதிக எம்எல்ஏவோட இன்னைக்கு அதிமுக கையில் வச்சிருக்காங்க. அவங்க சைடில் தான் கொறடாவும் நியமிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா எடப்பாடி தரப்பு அதுக்கு முற்றிலும் மறுத்து மாவட்ட செயலாளர்களை பணியிடம் நீக்கம் பண்றது, மாத்துறது, ரிசைன் பண்ண வைக்கிறது, ராஜினாமா பண்றது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் 2 பக்கமும் மாத்தி நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போற அளவுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துச்சு. கடைசியில நம்மளுடைய தமிழக அமைச்சரவையில அவங்களுக்கு பதவி இல்லை அப்படின்ற தெரிஞ்ச வந்தோடனே சிவிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் எடப்பாடி அவர்களோட காலிலே விழுந்துருவோம், வேற வழி இல்லை அப்படின்னு
அந்த 25 எம்எல்ஏக்களும் முடிவு பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா 25 எம்எல்ஏக்களில் 3 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா மதுராந்தகம் தொகுதியோட மரகதம் குமரவேல் எம்எல்ஏ அவர்களும், பெருந்துறை தொகுதியோட ஜெயக்குமார் அவர்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியோட சத்யபாமா அவர்களும். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரமும் மதுராந்தகம் தொகுதியும் தனி தொகுதிகளின் கீழ் வருது. இந்த 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ இதனால என்ன நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க தானங்க ராஜினாமா பண்ணாங்க. அதுதான் முக்கியமாக என்ன வருதுன்னா, இவங்க ராஜினாமா பண்ணின கையோட நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்தித்து மிக முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. கண்டிப்பாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து மீண்டும் அதே தொகுதியில் நாங்கள் நின்று விசில் சின்னத்தில் நின்று ஜெயிக்க விரும்புகிறோம் அப்படின்ற மிக முக்கிய தகவல் ஒன்றா தெரிவிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சின்னத்தில் நின்று நம்மளுடைய கட்சிக்கு இப்போ ஆல்ரெடி திருச்சியில் 2 இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரி இந்த திருச்சியோட இடைத்தேர்தல் இது போக பார்த்தீங்கன்னா 3 தொகுதி இப்போ இவங்க ரிசைன் பண்ணனால காலி ஆயிடுச்சு. அப்போ இவங்களுக்கே திரும்ப விசில் சின்னத்தை வச்சு கொடுக்கப்படுமா அல்லது வேறு யாராவது கலையிறங்குறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்கு நம்மளை நம்பி வந்த 3 எம்எல்ஏ அப்படின்றனால கண்டிப்பாக இவர்களுக்கே விசில் சின்னம் ஒதுக்கி இவங்கள தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இணைஞ்சே அவங்க பயணிக்க போகிறாங்க. கூட்டணி அப்படின்றதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி அதிமுகவை கழட்டி விட்டாங்க. அவங்க அதிமுகவை கழட்டி விடுறதுக்கான காரணம் என்ன முன் வச்சிருக்காங்கன்னா, ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை சிவிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியம்தான். ஏன்னா அதாவது ஒரு பெரிய பந்தியில் உட்கார்க்கையில் பெரிய நல்ல தலவாழை இலை போட்டு சோறு அப்பளம் பாயாசம் வடை கூட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் கடைசியில் ஒன்று அசிங்கமாக வச்சா நல்லா இருக்குமா? அந்த மாதிரியான கேள்விகள் தான் இங்கே இபிஎஸ் தரப்புலேயே சிவிஎஸ் தரப்புலேயே நடக்குது. பெட்டி போனால் ஒரு மாதிரியும், பெட்டியை வாங்கிட்டா திருப்பி வேறு மாதிரியும், பதவி கொடுத்தா ஒரு மாதிரியும், பதவியை திரும்ப வாங்கிட்டா வேறு மாதிரியும் மாற்றி 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 பேசி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை முடிச்சு விட போகிறதே இவங்க தான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்ச இந்த 3 பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த தொகுதிகளில் ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அந்த தகவலும் வந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பக்கம் இந்த தொங்கு சட்டசபை எங்களோட காலில் தான் இன்னைக்கு முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கிற சேனலில் 3 கால் எங்க கால், அது ஒரு பொய்க்கால் குதிரை அப்படின்ற விமர்சனத்துக்கு இனி வேலை இல்லை அப்படின்றது மிக முக்கிய தகவலாக வந்திருக்கு. தமிழக மக்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்க வேண்டியதில் நம்ம தலைமையாக இருக்கோம். அது என்னன்னா, போலீஸ்கார ஒரு ஐஜி அம்மா ரம்யான்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு எம்பி கிடையாது, அமைச்சர், சிவகாசி தொகுதியோட கீர்த்தனா அமைச்சர். அவங்க 2 பேருமே நேற்று ஒரு சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லேயும் சரி, குறிப்பாக ஒரு சத்தியம் தொலைக்காட்சியில் ரொம்ப மோசமாக அவங்கள சித்தரித்து இந்த விஷயத்துக்காக இவங்க சிரிச்சிட்டாங்க. இது ஒரு கோவை மாணவி இந்த மாதிரி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்ட நியூஸை பேசும்போது ரொம்ப கெக்கபுக்கன்னு ஐஜி சிரிக்கிறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு. இங்கிட்ட அமைச்சர் கீர்த்தனாவும் இந்த மாதிரி சிரிச்சிட்டாங்கன்ற கம்ப்ளைண்ட்டு. அமைச்சர் நேற்றே அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. எப்பா பத்திரிக்கைக்காரங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்பீங்க, இல்லை 40 கேள்வி கேட்பீங்க. ஆனால் 4ல் ஏதாவது ஒரு கேள்விக்கு நம்ம சிரிக்க வேண்டி வரும். அப்போ சிரிச்சதை நீங்கள் கொண்டுட்டு எடிட் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய பத்திரிக்கைக்காரங்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே பதிலடி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஐஜி அவங்க அந்த கேஸை பற்றி அவங்க விவரம் சொல்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அங்கே இருந்த ஒரு நிறைய ஆதாரங்களை எடுத்து வெளியில் வரும்போது நடந்த ப்ரெஸ் மீட்டு, அந்த போலீஸ்காரங்களாம் கூட உட்காந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் பத்திரிக்கைக்காரங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக சில கேள்விகள் காமெடியாக கேட்கப்பட்டது முன்னாடி ஸ்டார்டிங்கில். இதுக்கப்புறம் கோவை சம்பவத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்கலாம் இல்லை, அவங்க சின்சியராக பதில் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் போய் நீங்கள் பாருங்கள். பெத்த தாய், இன்னைக்கு அந்த கோவை மாணவியோட பெத்த தாய் ஒருத்தி 5 நாளாக நான் சாப்பிடல, 2 நாளாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஃபுல் சரக்கோட மப்பாயிக்கிட்டு நேற்று பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு சித்திகாரி என்னடா எப்போ என் அக்கௌண்ட்டில் காசு வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அதை கேட்குறதுக்கு யாருக்குமே இங்கே தமிழ்நாட்டில் துப்பு இல்லை. அன்றைக்கி ஐஜிஎம்மா சிரிச்சிட்டாங்க, அமைச்சர் சிரிச்சிட்டாங்க. என்னங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? முதல்ல பத்திரிகையாளர்கள் நடுநிலை தன்மையாக நடக்கணும். இன்னைக்கு கலைஞர் டிவியாக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு தரப்பு சொம்பு. இன்னைக்கு ஜெயா டிவியாக இருக்கட்டும், நியூஸ் ஜியாவாக இருக்கட்டும், அவங்க வேற பக்கத்து சொம்பு. நடுநிலையாக இருக்கிறவங்க கரெக்டாக நடுநிலையாக தான் போடுறாங்க. இன்னைக்கு என்னமோ புதுசாக கண்டறியப்பட்ட ஊபி சேனலாக தான் நம்ம சத்தியம் சேனலை பார்க்க முடியுது. அவ்வளோ தூரம் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தரப்புக்கு எதிராகவே வீடியோ போடுறது, எதிராகவே பேசுறது, தமிழக மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்றது, சம்மந்தமே இல்லாமல் போலியா ஒரு நியூஸ் எடுத்து ஓட்டுறது, இந்த மாதிரி நியூஸ்ல இன்னைக்கு சத்தியம் இறங்கியிருக்காங்க. அந்த ஒரு வகையாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஐஜி அப்படின்றவங்க இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான கேஸ் இந்த மாதிரி தாண்டி வந்திருப்பாங்க. அவங்க சிரிச்சிட்டாங்க. ஏன்னா
அது வந்து ஃபுல்லாக ரிலே ஆகும், முழுக்க முழுக்க நம்மளை வந்து ஊர்ஃபுல்லாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ எங்கே சிரிக்கணும், எங்கே சிரிக்கக்கூடாது? கேமரா நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, அவங்க உங்களோட தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது சிரிக்கிறத நீங்கள் இந்த மாதிரி வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிங்கன்னா பத்திரிக்கையாளர்னா எதுக்கு நீங்களாம் இருக்கீங்க? எல்லாருக்கும் நீ ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. தராசு ஷியாம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்காரு. அவர் நல்ல ஒரு அரசியல் விமர்சகர். ஜெயலலிதா அம்மா இறந்தப்ப அவர் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு, சேனல்களில் உட்காந்து பேசியிருக்காரு. அப்போ நீங்கள் அவரோட ஃபேஸை பாருங்க. ஏன்னா அவரோட முக பாவனையே அந்த சிரிச்ச மாதிரி இருக்கிறது. இது வந்து வரமா வந்தது. இதை வந்து யாருமே தப்பாக பேச முடியாது. அமைச்சர் கீர்த்தனாவோட முகமும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஐஜி ரம்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க வந்து பத்திரிக்கையாளர்கள்ட்ட அவங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி பேசப்பட்ட சில விஷயங்களை இந்த பத்திரிக்கையாளர்கள் அவங்களோட டிஆர்பிக்காக ஏற்றி சிரிச்சிட்டாங்க. ஐயோ விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க ஒரு டாக்டர். இன்னைக்கு தமிழக நடத்துல பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன அழுதுகிட்டேவா வந்து அறுக்க முடியும்? அவங்களோட தனிப்பட்ட முறையான அந்த உணர்ச்சிகளை நம்ம மதிக்கணும். பெத்த தாய் வந்து போதையா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, அவளை கேட்கறதுக்கு யாருமே போக மாட்டேன்றீங்க. இன்னைக்கு வந்து சித்திகாரி எப்போ பேங்க்ல காசு விழுகும், பக்கத்து வீட்டுக்காரம்மானா நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க, பாட்டிக்கு போடாதீங்க, நாங்கள் தான் வளர்த்தோம்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்குறதுக்கு மாறி மாறி பேசுகிறாளுகளே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அந்த அம்மா வந்து இந்த மாதிரி கம்பீரமாக உட்காந்து பேட்டி கொடுக்குது, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு வருதுன்னா குற்றம் எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.